அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 3 வேரியபிள் டிக்ளரேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே பேசிக்காக வேரியபிள்ஸ் 4 டைப்ஸ் சொல்லுவாங்க. அது பைத்தானுக்கும் பொருந்தும். மொதல் டைப் இன்டீஜர், அடுத்தது ஃப்ளோட், அடுத்தது கேரக்டர், ஃபைனலாக ஸ்ட்ரிங். இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு வேரியபிள் டைப்பும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எப்படி, அதை எப்படி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். முதல்ல நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணணும். நான் டி டிரைவில் டுட்டோரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே பைத்தான் _tutorialனு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் போட்டு ஈச் அண்ட் எவ்ரி லெசனை ஒவ்வொரு ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, உதாரணத்துக்கு வேரியபிள் டிக்ளரேஷனில் டவுட் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த பைத்தான் டுட்டோரியல்ஸ் ஃபோல்டரில் லெசன் -3 வேரியபிள் டிக்ளரேஷன் நடுவில் நான் ஸ்பேஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களும் இது மாதிரியே க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறீங்கன்னா மைனஸ்_லாம் ஃபைல் நேம் நடுவில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பேஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிடும். இப்படி ஃபோல்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க, ஸ்டார்ட் மெனு போங்க, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பைத்தான் ஃபோல்டர் காட்டும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் IDLEன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இது பேர் பைத்தான் ஷெல், அதை தான் அவங்க ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. முதல்ல விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைல் போங்க, நியூ ஃபைல். இப்போ நம்மளுக்கு ஒரு அன்டைட்டில் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம ஸ்கிரிப்டை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ். இந்த சேவ் விண்டோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு எம்டி ஃபோல்டர் காட்டுதில்ல, இங்கே போய் இதோட பாத்தை காப்பி பண்ணுங்கள். இப்போ திரும்ப அந்த IDLE வாங்க. இப்போ அந்த சேவ் பாப்பப் இருக்குல்ல, இங்கே மேலே அதோட லொக்கேஷன் காட்டும். அங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டும் பண்ணலாம், அப்படியே மேலே பேஸ்ட் பண்ணலாம். செலக்ட் மட்டும் ஆகிருக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோ ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஷார்ட் ரூட்டில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 இன்டீஜர் வேரியபிள் டிக்ளரேஷன், எல்லாத்துலேயும் நான் ஸ்பேஸ் கொடுக்காம மைனஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்களும் இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டேட்டா டைப்பும் நான் தனித்தனி ஃபைல் போட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நாலு பின்ன டவுட்னா கூட அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணி பாருங்கள். ஹேஷ்டேக் எதுக்குன்னா C++லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. பைத்தானில் இது கமெண்ட். ஓகேவா? இன்டீஜர் வேரியபிள் டிக்ளரேஷன். C++ எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அங்கே இன்டீஜருக்கு இன்ட்டு அப்புறம் நேம்னு ஏதாவது கொடுக்க வேண்டியது வரும். பைத்தானில் அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு நம்பர் தான் நான் ஷார்ட்டாக நம்னு அடிக்கிறேன். =5 ஸ்டோர் பண்ணிவிட்டேன். சீனா செமிகோலன் போடணும். பைத்தானில் இந்த செமிகோலன், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் எதுவுமே கிடையாது. இது மாதிரி நார்மலாக வேரியபிள் நேம் சொல்லிவிட்டு ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணோன்னா ஈக்குவல் சொல்லிவிட்டு என்ன நம்பரோ அதை சொன்னீங்கன்னா போதும். அடுத்து இப்போ நான் நம்மள ஒரு 5ன்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி அவுட்புட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பேரந்தீசஸ், டபுள் குவைட்ஸில் நம் ஈக்குவல் டு, இது நம் ஈக்குவல் டுன்றது நான் அவுட்புட்டில் உங்களுக்கு அழகாக காட்டுறதுக்காக டைப் பண்ணுறேன். நீங்கள் இதை டைப் பண்ணலாம், டைப் பண்ணாமலேயும் போகலாம். மறக்காமல் இந்த பிரேஸ் டைப் பண்ணணும். அப்புறம் டபுள் குவைட்ஸ்க்கு அப்புறம் டாட்
சி படிச்சிருந்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணுவீங்க, இங்கே வந்து டாட் யூஸ் பண்ணணும். ஃபார்மட், ஓகேவா? ஃபார்மட்டில் அந்த வேரியபிள் நேமை பாஸ் பண்ணணும். நம் முதல்ல ஃபார்மட் பிரேஸை ஃபார்மட் பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பிரிண்ட் பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபைல், சேவ், ஷார்ட்கட் வந்து Ctrl+S, ஓகேவா? இப்போது இந்த ஃபைலை நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரன் மாடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா num = 5. இப்போ உங்களுக்கு இன்டீஜர் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு கூட இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஃப்ளோட் பார்ப்போம். இப்போது இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப அந்த பைத்தான் ஷெல்லில் ஃபைல், நியூ ஃபைல், திரும்ப நம்மளுக்கு ஒரு அன்டைட்டில் blank ஃபைல் வந்திருக்கு. ஃபைல், சேவ், முன்ன பண்ண ப்ராசஸ் தான். திரும்ப போய் ப்ராஜெக்ட் லொக்கேஷனல் ஃபோல்டரை பார்த்த காப்பி பண்ணுங்கள், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம தேவையில்லாமல் இங்கே ப்ரௌஸ் பண்ணிடலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதனால உங்களை ஷார்ட் ரூட்டில் கொண்டு வரேன். கோ கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஃப்ளோட் வேரியபிள் டிக்ளரேஷன். கமெண்ட்டில் நான் ஃப்ளோட் வேரியபிள் டிக்ளரேஷன் இங்கேயும் டைப் பண்ணுறேன். இதை நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் ப்ரோக்ராமிங், நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் ப்ரோக்ராமிங் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோட் வந்து நான் உதாரணத்துக்கு ப்ரைஸ் = 33.44. இது மாதிரி நெட்லலாம் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஃப்ளோட் ப்ரிசிஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சீலெல்லாம் வந்து ஃப்ளோட்டுன்னு டைப் பண்ண வேண்டியது வரும். பைத்தானில் அப்படிலாம் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேரியபிள் நேம் ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், அப்புறம் என்ன டேட்டாவோ அதை சொன்னால் போதும், அங்கே டேட்டா அசைன் ஆகிடும். பிரிண்ட் பண்ணணுன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் குவைட்ஸில் ப்ரைஸ் இஸ் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போடணும். அப்புறம் டபுள் குவைட்ஸை க்ளோஸ் பண்ணணும். டாட் ஃபார்மட். சிலர் வந்து ஃபார்மேட்னு அடிச்சிடுவாங்க, இதுதான் ஃபார்மட், இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். பேரந்தீசஸ்குள்ளே வேரியபிள் நேமை பாஸ் பண்ணணும். ப்ரைஸ். ஃபார்மட் பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து பிரிண்ட் பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ரன் மெனுவில் போய் ரன் மாடியூல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் 33.44. அவ்வளோதாங்க ஃப்ளோட் வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து கேரக்டர் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ப்போம். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப ஃபைல், நியூ ஃபைல், ஃபைல், சேவ் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய் ப்ராஜெக்ட் லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். இப்போ ஃபைல் நேம் வந்து கேரக்டர் வேரியபிள் டிக்ளரேஷன் ஹேஷ்டேக் போட்டு கேரக்டர் வேரியபிள்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டேன். கேரக்டர் வேரியபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் டேட்டான்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் சிங்கிள் கோட்ஸில் பின்னு ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறேன். கேரக்டர்னா சிங்கிள் லெட்டர்ஸ், ஓகேவா? இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் டேட்டா இஸ் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் டபுள் குவைட்ஸை க்ளோஸ் பண்ணணும். டாட் ஃபார்மட் வேரியபிள் நேம் பாஸ் பண்ணுங்கள். முதல்ல ஃபார்மட் பேரந்தீசஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், அப்புறம் பிரிண்ட் பேரந்தீசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ரன் மெனுவில் போய் ரன் மாடியூல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவுட்புட் கரெக்டாக காட்டியிருக்கு. அவ்வளோதாங்க கேரக்டர் வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஃபைல், நியூ ஃபைல். திரும்ப ஃபைலில் போய் சேவ் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் லொக்கேஷன் போங்க, பாத்தை காப்பி பண்ணுங்கள். ஃபைல் நேம் என்ன வைக்கிறீங்கன்னா string variable declaration. கமெண்ட்ல string variable declaration டைப்பும் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நேம் ஈக்குவல் டு டபுள் குவைட்ஸில் பிரபு. பைத்தானில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் சிங்கிள் குவைட்ஸில் கூட ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா டபுள் குவைட்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை பிரிண்ட் பண்ணுறதும் சேம் டெக்னிக் தான். நேம் இஸ் function bracket dot name. ஓகே, இப்போ ரன் மெனுவில் போய் ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிளும் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மைண்டில் இருக்கும். வேணுன்னா நோட் எடுத்து கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.